ஹலோ எவ்ரிவான், இன்னிலேருந்து நாம ஒரு சூப்பரான சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா, ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவா இருக்க நம்ம ஹீரோ மிஸ்டர் வென் தன்னோட செக்ரட்டரி பிளஸ் 3 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் லவரா மாட்டிக்கிட்டு முழிக்கிற நம்ம ஹீரோயினை ரொம்பவே கட்டாயப்படுத்தி கிஸ் பண்ணவும், நீங்க இப்ப குடிச்சிருக்கீங்க ஸோ கண்ட்ரோலை மீறிடாதீங்கன்னு சொல்ல, நம்மால அதெல்லாம் கேர் பண்ணாம ஹீரோயினை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிடுறான். 2 பேருக்கு நடுவுல ரொமான்ஸுமே நடந்துருது. அடுத்த நாள் காலையில கண் விழிச்சு மொபைலை செக் பண்ணும்போது தான் நம்ம ஹீரோ மிஸ் ஜீங்கிற இன்னொரு பணக்கார பிசினஸ் உமனை மேரேஜ் பண்ணிக்க போறாருங்கிற விஷயம் தெரிய வரவும் ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. அதுவே இங்க நம்ம ஹீரோ பார்த்தோம்னா, ஹீரோயினோட அப்பா தான் தன்னோட அம்மாவை கொலை பண்ணிட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு அந்த மனுஷனை பழி வாங்குறதுக்காக அவரோட பொண்ணான ஹீரோயினை தாங்கிட்ட கான்ட்ராக்ட்ல சிக்க வச்சு இப்படி படாத பாடு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் குளிச்சுட்டு வந்ததுமே, நான் கேள்விப்பட்ட நியூஸ் உண்மையா, நீங்க அந்த ஜீங்கிற பெரிய பிசினஸ் உமனை மேரேஜ் பண்ணிக்க போறீங்களான்னு கேட்க, அது உனக்கு தேவையில்லை, நீ நான் காசு கொடுத்து வாங்கின பொம்மை, ஸோ உன்னோட லிமிட் என்னவோ அதுக்குள்ள இரு, தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போயிடுறான். போடா போ, உன் கூட நான் போட்ட 3 வருஷ கான்ட்ராக்ட் முடிய இன்னும் ஒரே ஒரு மாசம் தான் இருக்கு, அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, நம்ம 2 பேருக்கு நடுவில் எந்த சம்பந்தமும் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெடியாகி ஆஃபீஸ்க்கு போறாங்க. ஈவன் அங்க வேலை பார்க்குற எல்லாருமே நம்ம ஹீரோ அண்ட் மிஸ் ஜியோட மேரேஜ் பத்தி தான் பேசிக்கிறாங்க. பட் அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்குள்ள போய் பார்த்தா அங்க மிஸ் ஜி உட்கார்ந்துருக்காங்க. ஓ, நீங்க தான் என் ஃபியான்சேயோட செக்ரட்டரியா? நைஸ் டு மீட் யூ. நீங்க நிஜமாவே பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கமிட்டடா நீங்க? இல்லனா சொல்லுங்க, எனக்கு ஒரு கசின் இருக்கான், அவனுமே உங்க டைப் தான்னு ஜி சொல்லவும் ஹீரோ அப்படியே முறைக்கிறான். ஓகே, நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் அடிக்கடி மீட் பண்ற மாதிரி இருக்கும். இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்க மொபைல் நம்பரை கொடுக்க முடியுமான்னு மிஸ் ஜி கேட்கும்போது அங்க உங்க கசின் மிஸ்டர் ஃபெலிக்ஸ் வந்துடுறாரு. நீங்க தான் ஹீரோவோட செக்ரட்டரியா? ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எங்க 2 பேரோட கம்பெனி ஒன்னா சேர்ந்ததுனால நாங்க ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம், அதுக்கு நீங்களுமே கண்டிப்பா வரணும்னு இன்வைட் பண்றான். என்னோட செக்ரட்டரிக்கு நிறைய வேலை இருக்கும், ஸோ உங்களால இந்த பார்ட்டிக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லவும், அப்படிலாம் எதுவும் இல்லையே, இன்னைக்கு நைட்டு நான் ஃப்ரீ தான், ஸோ கண்டிப்பா அந்த பார்ட்டிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. உனக்கு எவ்வளோ தெரியும்டா, நான் அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணியுமே நீ என் பேச்சை கேட்காம அந்த பார்ட்டிக்கு போக ஓகேன்னு சொல்லியிருப்ப, என்ன பயம் விட்டு போச்சான்னு கேட்டு ஹீரோ பிளாக் பண்ணிடுறான். இங்க பாருங்க, நான் ஆஃபீஸில் உங்க செக்ரட்டரி, வீட்டில் உங்க சீக்ரெட் லவர், அவ்வளோதான். அதை தாண்டி நீங்க என் பிரைவேட் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. இது என்னோட வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ எல்லா உரிமையும் இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கெல்லாம் அது புரியாதுன்ட்டு ஹீரோயின் கழுத்துல கடிச்சு ஒரு பைட் மார்க்கை ஏற்படுத்திடுறான். கோவப்படுற ஹீரோயின் அவனை ரொம்பவே ஃபோர்ஸா தள்ளி விட்டுட்டு வெளியில வரத ஹீரோவோட ஃபியான்சே ஜி பார்த்துட்டு, உனக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்க, அப்புறம் உன் கழுத்துல ஏதோ பைட் மார்க் மாதிரி தெரியுதே, என்ன அதுன்னு கேட்க, ஒன்றும் இல்லை, கபோர்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பூச்சி கடிச்சிருச்சு, அவ்வளோதான்னு ஹீரோயின் சமாளிக்கவும், அப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா என் கூட வான்னு சொல்லி தன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக மிஸ் ஜி ஹீரோயினை அழைச்சிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணா அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹீரோயின் ஃபெலிக்ஸ் இன்வைட் பண்ண அந்த பார்ட்டிக்குமே போறா. பட் ரொம்ப லேட்டா வரதுனால அங்க இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களா நம்ம ஹீரோயினை ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்லி பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணவும் ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்கள தேவையில்லாம கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்களுக்கு பதிலா நான் குடிக்கிறேன்னு சொல்லி ஃபெலிக்ஸ் எடுத்து மடமடன்னு குடிச்சிடவும், என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்பாகிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளுக்கு முன்ன அங்க உட்கார்ந்துருக்க நம்ம ஹீரோ, நான் அந்த பார்ட்டியை முடிச்சுட்டு எப்பயோ இங்க வந்துட்டேன், ஆனா நீ வர ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு கேட்க ஹீரோயினுக்கு பதில் சொல்ல முடியல. ஆமா, என்னோட வீட்டு பாஸ்வேர்டு உனக்கு எப்படி தெரியும்னு ஹீரோயின் கேக்குறாங்க. என்ன, நான் இங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக நீ பாஸ்வேர்டை அடிக்கடி மாத்திட்டு இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ, இது என்னோட வீடு, ஸோ இங்க நீ என்ன பண்ணாலும் அது எனக்கு நல்லா தெரிஞ்சிரும்னு சொல்லி கோவப்படுற ஹீரோயின் கழுத்தை நெரிச்சிடுறான். ஏன் இப்படி மனசாட்சி இல்லாத மிருகம் மாதிரி நடந்துக்கிற? என்னோட அம்மா உயிரை காப்பாத்துறதுக்காக உன்கிட்ட கை நீட்டி காசு வாங்கின இந்த 3 வருஷத்துல நான் எவ்வளவோ சித்திரவதைகளை அனுபவிச்சிட்டேன், இதுக்கப்புறமாவது என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க வீடுன்னு கேட்டு ஹீரோயின் கெஞ்சவும், என்ன என் கூட இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் ஃபீலிக்ஸ் கூட போலான்னு பாக்குறியா? அதுக்காக உனக்கு அவன் எவ்வளோ காசு தர போறான்னு ஹீரோ ரொம்ப மட்டமா பேசுறான். என்ன சொன்னாலும் இவன் புரிஞ்சுக்க மாட்டாங்கிறத உணர்ந்து ஹீரோயின் அமைதியா இருக்கவும் மறுபடியும் ஹீரோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மிஸ் ஜி கால் பண்ணி, அன்னைக்கு நாம என்கேஜ்மெண்ட்டுக்காக ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு வந்தோம்ல, அதை போய் ஒரு தடவை ஃபைனலைஸ் பண்ணிட்டு வந்துடலாம், நீயுமே என் கூட வான்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடவும் வேற வழி இல்லாம ஹீரோயினுமே போறா. நான் 4-5 ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அது எல்லாத்தையுமே ட்ரையல் பார்த்துட்டு கடைசியா உன்னை ஃபைனலைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மிஸ் ஜி ட்ரையல் பார்க்க அந்த ரூம்குள்ள போனதும்
நம்ம ஹீரோயின் ஒரு அழகான ட்ரெஸ்ஸை பார்த்து அதோட அழகுல மெய் மறந்து அப்படியே அதை பிடிச்சிக்கிட்டே தான் மனசுக்குள்ள இருக்கிற ஆசைகளெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. என்னதான் நம்ம ஹீரோவில் டிசைனாக டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் ஹீரோயினுக்கு லைட்டாக அவன் மேலே கொஞ்சம் ஒரு நல்ல அபிப்பிராயங்கள் இருந்திருக்கும். ஸோ 2 பேருக்கு நடுவில் ஏற்பட்ட ஒரு சில க்யூட்டான எமோஷ்னலான மொமெண்ட் எல்லாம் நினச்சி பார்த்து இப்போ பயங்கரமாக ஃபீல் பண்ணி எமோஷன் ஆகிடுறா. அங்கே வேலை பார்க்குற ஒரு சேல்ஸ் கேர்ள், நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை ட்ரையல் பண்ண போறீங்களான்னு கேட்க, அதெல்லாம் இல்லைன்னு ஹீரோயின் சொல்லவும், பரவாயில்ல உனக்கு இந்த ட்ரெஸ் நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்கும், எதுக்கும் போய் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு வான்னு சொல்லி ஜீ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறா. அதே நேரம் அந்த ஷாப்புக்கு வந்திருக்க நம்ம ஹீரோ அவன் எடுத்திருக்க ட்ரெஸ்ஸை ட்ரையல் பார்க்கறதுக்காக ரூம்குள்ள போனா அங்கே நம்ம ஹீரோயின் நிற்கவும், வாவ் உனக்கு இந்த வெட்டிங் ட்ரெஸ் நிஜமாவே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றான். நீங்க இப்படி சொல்லு விட்டுட்டு இருக்க விஷயம் ஃபியான்சேக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆகிரும், ஒழுங்கா வெளியில போன்னு ஹீரோயின் ஃபோர்ஸ் பண்றாங்க. ஈவன் ஜியுமே நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்கும் போதுதான் அவனோட வாய்ஸ் கேக்குது. பத்தாவதுக்கு அங்க வேலை பார்க்கறவங்க கிட்ட விசாரிக்கும் போது சார் இந்த வழியா தான் போனாருன்னு சொல்லி மாட்டி விட்டுடுறாங்க. இந்த ட்ரையல் ரூம்குள்ள தானே ஹீரோயினுமே போனா, ஒருவேளை ஹீரோ அவ கூட தான் இருக்காரு போலன்னு சொல்லி பயந்துடுற ஜி ரொம்ப பொறுமையா அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள யாரையும் காணோம். ஆல்ரெடி நம்ம ஆளுங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ ஜி ரிலாக்ஸ் ஆகி திரும்ப ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறா. அதுவே இங்க நம்ம ஆளு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஹீரோயினை எப்படி மீட் பண்ணாருங்கிறத பத்தி யோசிக்கிறாரு. ஆக்சுவலா என்ன விஷயம்னா 3 வருஷத்துக்கு முன்ன ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டின நம்ம ஹீரோ அடிபட்டு ரோட்டோரமா விழுந்து கிடந்தப்போ நம்ம ஹீரோயின் தான் காப்பாத்திருப்பாங்க. அப்படிதான் ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். பட் இந்த விஷயம் ஹீரோயினுக்கு ஞாபகம் இருந்திருக்காது. ஏதோ இவன் கிட்ட கை நீட்டி கடன் வாங்கினதுனால தான் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் போல நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆளு அதுக்கு முன்ன ஹீரோயினுக்கே தெரியாமலே அவங்கள மறைஞ்சு ஒளிஞ்சு ரசிச்சிட்டு இருந்திருக்கான். தென் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டின்னருக்கு போறாங்க. அப்ப ஜி ஹீரோயின் கிட்ட, உங்களுக்கு 26 வயசு ஆயிடுச்சு, பார்க்கவுமே ரொம்ப அழகா கியூட்டா இருக்கீங்க, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, நான் வேணா உங்களுக்கு யார் கூடயாவது பிளைண்ட் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணவான்னு ஜி கேட்க ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோ வேற முறைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அங்க கரெக்டா இவ கசின் ஃபெலிக்ஸ் வந்துடுறான். இவனுக்கு ஹீரோயின் மேல பயங்கரமான க்ரஷ் இருக்கும் போல. சோ எங்க மனசு மாதிரி பிளைண்ட் டேட்டுக்கு ஓகே சொல்லிடுவாளோன்னு பயந்து நான் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அவங்கள தனியா அழைச்சிட்டு வந்துடுறான். ஆனா நம்ம ஹீரோயின் ஜி கிட்ட இருந்து இவன் தன்னை காப்பாத்திருக்கான் போல நினைச்சுக்கிட்டு உங்க உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்ல, இருக்கட்டும் பரவாயில்ல எனக்கு உங்க கம்ஃபர்ட் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி அப்படியே 2 பேரும் பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி திடீர்னு யாரோ 4 பேர் வந்து உங்க அம்மாவை இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடத்திட்டு போக ட்ரை பண்றாங்கன்னு சொல்லவும் பதறி போயிடுற நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாம ஃபெலிக்ஸ் கிட்ட உதவி கேட்கவும் அவன் உடனே அழைச்சிட்டு போயிடுறான். தன்னோட அம்மா கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியாம அவங்கள ஹக் பண்ணி, யாழ்டா நீங்களா, ஏண்டா இப்படி உடம்பு சரியில்லாதவங்கள சித்திரவதை பண்றீங்க, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையான்னு கேட்டு ஹீரோயின் கதறவும், உன்னோட தம்பி என்கிட்ட இருந்து நிறைய காசு கடன் வாங்கிட்டான், சோ ஒழுங்கா அந்த காசெல்லாம் இப்ப திரும்ப கொடுத்துரு, இல்ல நீ என் கூட வா, உன்னை வச்சு நான் நிறைய காசு சம்பாதிச்சுக்கிறேன்னு சொல்ல தாங்கிக்க முடியாத ஃபிலிக்ஸ் அவனே காசு கொடுத்து அவங்க எல்லாரையும் செட்டில் பண்ணி அனுப்பி வச்சிடறான். உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றின்னு சொல்ல, பரவாயில்ல பட் இதுக்கப்புறம் உங்க அம்மா இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறது சேஃப் இல்ல, நான் அவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்லி வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறான். அதுவே இங்க நம்ம ஹீரோ கையில ஒரு பிரேஸ்லெட் வச்சுட்டு அதையே பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் நம்ம ஹீரோயினும் ஃபெலிக்ஸும் ஹக் பண்ணிட்டு இருக்க போட்டோவை அனுப்பிடுறாங்க. அவ்வளோதான், சொல்லவே வேண்டாம், ஹீரோ செம காண்டாகிடுறான். கரெக்டா ஹீரோயின் வீட்டுக்குள்ள வரவும் அவங்கள தரதரன்னு ரூம் கழிச்சிட்டு வந்து, ஓ உன்னோட கான்ட்ராக்ட் முடிய இன்னும் 1 மாசம் தானே இருக்கு, அதான் அடுத்தது யாரையாவது பிடிக்கணுங்கிறதுக்காக ஃபெலிக்ஸ் செலக்ட் பண்ணிருக்கியான்னு ஹீரோ கேட்க கோவப்படுற ஹீரோயின் டென்ஷன் ஆகி ஹீரோ கண்ணத்துல பலார்னு அப்பிடுறாங்க. தன்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத ரியலைஸ் பண்றதுக்குள்ள ஹீரோக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி ஃபெலிக்ஸுங்கிற ஒருத்தர் ஹீரோயினோட அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, அதனால நாங்க அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்க, இப்போதைக்கு ஹீரோயினும் அவளோட அம்மாவும் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க, சோ நான் சொல்ற வர அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசவும், ப்ளீஸ் அவங்கள விட்டுரு, பிரச்சனை உனக்கும் எனக்கும் நடுவுல தான், சோ உனக்கு பட்ட கடனை நானே டைரக்டா அடைச்சிடுறேன், நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன்னு ஹீரோயின் அவன் காலில் விழுந்து கெஞ்சிரா. நான் சொல்றத கேட்டு நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டீனா உங்க அம்மாக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். இதாங்க யதார்த்தமா நம்ம ஹீரோயினை மீட் பண்றதுக்காக வந்திருக்க ஜி பார்த்துட்டு ஹீரோயின் தான் ஹீரோவை செடியூஸ் பண்ணிட்டு இருக்கா போலன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு அவங்கள அடிச்சிடுறா. ஜியை தடுத்து ஏன் இப்படி தேவையில்லாம கோவப்படுறேன்னு ஹீரோ கேட்க, நான் கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பையனை செடியூஸ் பண்ணி ஒருத்தி கிஸ் பண்ணுவா, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமான்னு கேட்டு இந்த ஜி கத்திட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வர ஃபெலிக்ஸ், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஹீரோயின் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், சோ அவ எனக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டான்னு சொல்லவும் ஒண்ணுமே புரியல. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோ வேற
சம்திங் ஏதோ இந்த லென்ஸ் பாக்ஸ் மாதிரி காட்டி இது கீழே விழுந்துருச்சு, அதை எடுக்கிறதுக்காக ஹீரோயின் எனக்கு உதவி பண்ணா, மற்றபடி எங்க 2 பேருக்கு நடுவில் எதுவும் நடக்கல, நீ தான் தேவையில்லாம சந்தேகப்படுறேன்னு சொல்லி கோச்சுக்கிட்டு அங்கே இருந்து போயிடுறான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்னு ஜி சொல்ல, இன்னொரு தடவை நீ இப்படி தேவையில்லாம கோவப்பட்டினா அப்புறம் நான் இந்த மேரேஜையே கேன்சல் பண்ணிடுவேன்னு ஹீரோ மிரட்டவும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பிகாஸ் இந்த மேரேஜை மெயினாக வச்சு நம்ம 2 பேர் கம்பெனிக்கு நடுவில் நிறையவே கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ இந்த கல்யாணத்தை கால் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எந்த ப்ராஜெக்ட்டுமே சக்ஸஸ் ஆகாது, உங்களுக்கு நிறையவே லாஸ் ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக உங்களால் பழைய ஃபார்முக்கு வரவே முடியாதுன்னு சொல்லி மிரட்டுறா. பாவம், பயங்கரமாக மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோ வேற வழி இல்லாமல் ஓகே இதுக்கப்புறம் இப்படிலாம் அரகெண்டாக நடந்துக்காதுன்னு சொல்லிடுறான். கட் பண்ணா இங்க ஃபெலிக்ஸ் ஒரு கார்க்குள்ள உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடத்த ட்ரை பண்ணாங்கல்ல 4 பேர், அவங்கள ஒருத்தன் பாஸ் இந்தாங்க நீங்க கொடுத்த பணம்னு சொல்லி திரும்ப தரான். ஆக்சுவலா இந்த ஃபெலிக்ஸ் தான் திருட்டு கொட்டு தன்னை ரொம்ப நல்லவன்னு ஹீரோயினை நம்ப வைக்கிறதுக்காக தான் அவனே இவ்வளோ காசு செலவு பண்ணி ஆட்களை ஏவி விட்டு ஹீரோயின் அம்மாவை கடத்துற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருக்கான். நான் போட்ட பிளான்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் நான் உன்னை இருந்த இடம் தெரியாம அழிக்கிறேன்னு சொல்லி வில்லத்தனமா சிரிக்கிறான். அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வர நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்காக நான் ஒரு ப்ரீஷியஸான பிரேஸ்லெட் வாங்கி வச்சிருக்கேன்னு ஹீரோ சொல்ல, நீ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என்னை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இப்படி கிஃப்ட் வாங்கி தரதுனால நான் அது எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு நினைக்கிறியான்னு ஹீரோயின் கேட்க, கோவப்படுற ஹீரோ தேவையில்லாம பேசாதன்னு சொல்லி அவளை ரொம்ப கட்டாயப்படுத்தி கையில அந்த பிரேஸ்லெட்டை போட்டு விட்டுட்டு, வாவ் இது பார்க்க ரொம்ப அழகா உனக்குனே தயாரிச்ச மாதிரி இருக்கு, அப்புறம் இன்னைக்கு உன் தம்பி காலையில வந்து என்கிட்ட 5 மில்லியன் காசு கேட்டு வாங்கிட்டு போனான்னு சொல்ல, இத்தனை நாளா எங்க அம்மாவை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்த, இப்ப என் தம்பியை டார்கெட் பண்ணிட்டியா, பட் நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காதுன்னு சொல்லி கோவப்பட்டு திட்டிட்டு ஹீரோயின் வெளியில வந்துடுறாங்க. ஜி பார்த்துட்டு சாரி என்ன மன்னிச்சிரு, அன்னைக்கு நான் தேவையில்லாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை அடிச்சிட்டேன், இனி அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லவும் ஓகே பரவாயில்ல இருக்கட்டும்னு ஹீரோயின் ரிப்ளை பண்றா. ரொம்ப சந்தோஷம், அப்புறம் என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லி இன்விடேஷன் தரா. ஈவன் ஹீரோயினுமே போறாங்க. பட் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான பெரிய ஆள் இல்லைங்கிறதுனால அங்க வந்திருக்க எல்லாருமே ஹீரோயினையே பார்த்து யார் அந்த பொண்ணு எப்படி இங்க வந்தான்னு கேள்வி எழுப்பவும், இவங்க தான் என் ஃபியான்சேவோட செக்ரட்டரி பிளஸ் ஃபெலிக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஜி இன்ட்ரோ பண்ணி வைக்கவும், ஆமா இவங்க தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஃபெலிக்ஸ் அவங்கள தனியாக அழைச்சிட்டு போயிடுறான். இதை பார்க்குற நம்ம ஹீரோ ரொம்ப ஜெலஸாகி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப ப்ரெஷரில் அப்படியே பல்ல கடிச்சிட்டு நிற்கிறத ஜியோட ஃப்ரெண்டு ஒருத்தி நோட் பண்ணி அவளை தனியாக அழைச்சிட்டு வந்து, எனக்கு என்னமோ அவனோட ஃபியான்சேக்கும் அவனோட செக்ரட்டரி ஹீரோயினுக்கும் நடுவில் ஏதோ போயிட்டு இருக்க மாதிரி தோணுது, ஸோ எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஸ்டாப் பண்ணிடுன்னு சொல்லவும், எனக்குமே அந்த சந்தேகம் ரொம்ப நாளாக அழுந்துட்டு இருக்கு, ஈவன் அதை கண்டுபிடிக்க என்கிட்டயுமே ஒரு வழி இருக்கு, அதை நான் அப்புறம் சொல்கிறேன்னு ஜி ரிப்ளை பண்ணிடுறா. அதுவே இங்க நம்ம ஹீரோயின் வைன் குடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து உங்க ஆளு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, சோ உடனே வர சொல்றாருன்னு சொல்லவும் ஹீரோயினுமே போறாங்க. ஹீரோயினோட ஆளு யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜியும் அவளோட ஃப்ரெண்டும் பின்னாலேயே ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபெலிக்ஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. ஓ இதானா விஷயம், அப்ப நான் தான் தேவையில்லாம தப்பா நினைச்சிட்டேன் போல, இதுக்கப்புறம் நான் சந்தேகப்பட மாட்டேன்னு சொல்லி ஜி கிளம்பிடுறா. ஆக்சுவலா இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே தெரியும், தன்னை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக ஜி ட்ராப் வச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஃபெலிக்ஸ் கிட்ட விஷயத்த முன்னாலேயே இன்ஃபார்ம் பண்ணிருப்பா, அதனாலதான் இப்ப அவன் ஹெல்ப் பண்றான். நீ மட்டும் இல்லனா கண்டிப்பா பெரிய பிரச்சனையாகி இருக்கும், உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்ல, பரவாயில்ல உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை, ஈவன் எனக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க முடியுமான்னு கேட்டு ஃபெலிக்ஸ் ப்ரப்போஸ் பண்ணிடுறான். பட் ஹீரோயின் சமாளிக்கிறதுக்காக கீழே ரொம்ப முக்கியமான பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, ஸோ நான் எதையும் மிஸ் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. இங்க நம்ம ஹீரோக்கும் ஜிக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு லேடி நம்ம ஹீரோயினை ரொம்ப கோவமா அரைஞ்சிட்டு, நீ ஒரு சாதாரண செக்ரட்டரி, ஸோ உனக்கு என் பையனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லி கத்துறாங்க. ஆக்சுவலா இவங்க தான் ஃபெலிக்ஸோட அம்மா, நம்ம ஹீரோக்கு ஸ்டெப் மதர். சாரி நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், ஃபெலிக்ஸ் ஜியோட கசின் இல்ல, ஹீரோவோட தம்பி. ஜியோட கசின் வேற ஒருத்தன், அவன் பேரு பென். அப்புறம் நம்ம ஃபெலிக்ஸ் வந்து கோவப்பட்டு கத்திட்டு இருக்க அவங்க அம்மாவை தனியா அழைச்சிட்டு போயிடுறான். அச்சச்சோ இப்படி ஆயிடுச்சே, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஐயோ ஓகேன்னு இந்த ஜி ரொம்ப நக்கலா கேட்குறா. எனக்கு எதுவும் இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வைன் எடுத்து குடிச்சதும் லைட்டாக மயங்கிடுறாங்க, ஸ்லிப் ஆகி ட்ரெஸ் ஃபுல்லாக கொட்டிடுது. ஸோ அங்கே வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் மாடிக்கு போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி வர நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ட்ரெஸ் கொடுக்குறான். என்னன்னா
ஜீ கூட என்கேஜ்மெண்ட்டுக்காக ட்ரெஸ் எடுக்க போகும்போது ஒரு அழகான ட்ரெஸ்ஸை ட்ரையல் பார்த்துருப்பாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸை தான் ஹீரோ சர்ப்ரைஸா இப்போ வாங்கி கொடுத்துருக்கான். என்னதான் நம்ம ஹீரோயின் அவன் மேல செம்ம கோவத்துல இருந்தாலும் இப்போதைக்கு வேற வழி இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு வராங்க. வாவ், நீ செம்ம அழகா இருக்க. ஆமா, நான் உனக்கு கிஃப்ட் பண்ண அந்த ப்ளூ கலர் டைமண்ட் பிரேஸ்லெட் எங்கன்னு கேட்க, நான் அதை தொலைச்சிட்டேன், என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கான்னு ஹீரோயின் கேட்கவும், அது என்ன $50 மில்லியன் அவ்வளோதான், அந்த காசு சம்பாதிக்கிறது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, பட் அந்த ப்ளூ கலர் டைமண்ட் ரொம்பவே ரேர் ஆனது, உனக்காக நான் அதை தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லவும், ஓ அப்போ அப்படிதான் மிஸ் ஜீக்கான உங்க என்கேஜ்மெண்ட் ரிங்கையும் நீங்க ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்தீங்களான்னு ஹீரோயின் கேட்குறா. என்ன, அவளுக்காக நான் இந்த விஷயத்த ரொம்ப மெனக்கெட்டு பண்ணங்கிறதுனால நீ ரொம்ப ஜெலஸ் ஆகுறியான்னு ஹீரோ கேட்க, நான் எதுக்காக ஜெலஸ் ஆகணும், ஃபர்ஸ்ட் நான் யாரு உங்களுக்கு, வாங்கின கடனுக்காக வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு செக்ரட்டரி, அவ்வளோதான். ஸோ நீங்க யாரு என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்கன்னு சொல்லி ஹீரோயின் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றா. பட் ஹீரோ விடாம, சில வருஷங்களுக்கு முன்னே எங்க அப்பாவுக்கு செக்ரட்டரியா இருந்த ஒரு லேடி தான் இப்போ அவரோட ஒய்ஃபா இருக்காங்க, ஸோ உனக்குமே அந்த சான்ஸ் இருக்குன்னு சொல்லவும், நீங்க யாரை சொல்றீங்கன்னு ஹீரோயின் கேட்க, உனக்கு முன்னால அழகா அம்சமா ஒருத்தன் நிக்கிறானே அதான் நான், என்னதான் சொல்றேன்னு ஹீரோ ரிப்ளை பண்றாரு. இன்னைக்கு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட், உங்களுக்காக ஒரு பொண்ணு கீழே காத்துட்டு இருக்கா, ஸோ இப்படிலாம் பேச உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்னு கேட்க, யாருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், ஸோ நீ எனக்கு பாடம் எடுக்காத, இப்போ என் கூட வா, நம்ம 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணலான்னு ஹீரோ அப்ரோச் பண்ணுறாரு. உனக்கு வேணா கேவலமாக இல்லாமல் இருக்கலாம், பட் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு, இனி என்னால் பொறுத்துக்க முடியாது, ஒழுங்கா என்னை விட்டுருன்னு ஹீரோயின் கத்துறாங்க. அப்படிலாம் விட முடியாது, கான்ட்ராக்ட் முடிய இன்னும் 3 வாரம் இருக்கு, மேபி நீ என்னை ஏமாத்திட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினச்சினா அப்புறம் நான் உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், அப்புறம் என் கஸ்டடியில் இருக்கிற உன்னோட அம்மாவுக்கு என்ன வேணாலும் ஆகலான்னு ஹீரோ மிரட்டவும், வேற வழி இல்லாமல் ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. 2 பேருக்கு நடுவில் ரொமான்ஸுமே நடக்குது. தென் ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு ஜீ ஒரு ஊசியால் அவங்க கன்னத்தில் ஒரு மார்க் போடுற மாதிரி ஒரு கெட்ட கனவு வரவும் பயந்து போய் எழுந்திருக்கிறாங்க. கண்ணாடி முன்னால் நின்று கழுத்தில் இருக்கிற பைட் மார்க்கை பார்த்துட்டு அதை மறைக்கிறதுக்காக ஒரு கிளாத்தை வச்சு கட்டவும், நீ கண்டிப்பா ரொம்ப டயர்டா இருப்ப, பேசாம தூங்கினா என்னன்னு ஹீரோ கேட்க, நேத்து தான் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, ஸோ நீங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, நான் ஒரு சாதாரண எம்ப்ளாயி, ஸோ நான் வாழ்றதுக்காகவாவது வேலை பார்த்து ஆகணும்னு ஹீரோயின் ரொம்ப எமோஷனலா பேசுறா. ஏன் இப்படி பிரிச்சு பேசுற, நம்ம 2 பேரும் என்ன அப்படியா பழகிருக்கோன்னு கேட்டு அந்த ஸ்கார்ஃபை கழட்டிட்டே, உன்னோட மென்டாலிட்டியை என்னால் புரிஞ்சுக்க முடியுது, பட் இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, உன்னோட எல்லா கேள்விக்குமே நான் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து அனுப்பி வச்சதுக்கப்புறம் தன்னோட அப்பா கிட்ட பேச வரும்போது, ஃபெலிக்ஸோட அம்மா அதாவது ஹீரோவோட சித்தி கேம்லிங்ல நிறைய காசை லாஸ் பண்ணியிருப்பாங்க போல, ஸோ கோவப்பட்டு ஹீரோவோட அப்பா அவங்கள கண்ணாபின்னான்னு திட்டிட்டு இருக்காரு. சரி, இதுக்கப்புறம் நாம பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தா, அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜி, என்னோட கசின் உள்ள உட்காந்துருக்கான், ஏதோ முக்கியமான பிசினஸ் மீட்டிங்கை பத்தி பேசணுமா, ஸோ ஆல் தி பெஸ்ட், பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கவும், இங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட ஓவர் கோட்டை கழட்டி கொடுத்துட்டு போயிடுறான். அதுல நம்ம ஹீரோயினோட ஸ்கார்ஃப் இருக்கிறத பார்த்துட்டு ஜி செம்ம கடுப்பாகிடுறா. தென் இங்க வென் அந்த ப்ராஜெக்டை பத்தி சொல்லி, இதுல கிடைக்கிற லாபத்துல 40% எங்க ஃபேமிலிக்கு, 60% உங்க ஃபேமிலிக்குன்னு சொல்லவும் ஹீரோவுமே டீலுக்கு ஒத்துக்கிறாரு. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.